நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் சிதம்பரம் நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க நாம் கேட்கலாம். முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன். விடிஞ்சா தீபாவளி, ஆனால் இன்னும் பொதுமக்கள் தங்களுடைய இறுதிக்கட்ட பர்ச்சேஸில் மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. ஆங்காங்கே அவ்வப்போது மழை பெய்த போதிலும் தற்போது இங்கே மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். நாளை தீபாவளி பண்டிகை விழா கொண்டாடும் நிலையில சிதம்பரம் நகரில் புத்தாடை மற்றும் பட்டாசுகள், குழந்தைகளுக்கு தேவையான வளையல், ஜிமிக்கி, நெக்லஸ், இனிப்பு, காரம் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். நேற்றும் இன்று காலை வரையில் விட்டு தொடர்ந்து அவ்வப்போது கனமழை பெய்து வந்ததன் காரணமாக பொதுமக்கள் காலை நேரங்களில் பொருட்கள் வாங்க ஆர்வம் இல்லாத நிலையில மழை விட்ட பின்பு காலை 11 மணிக்கு மேல் சிதம்பரம் நகருக்கு மக்கள் வருகை என்பது அதிகரித்துக் கொண்டிருந்தது. தற்போது சிதம்பரம் பேருந்து நிலையம், மேல ரத வீதி, தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக சிதம்பரம் நகரம் காட்சியளிக்கிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே குடும்பத்துடன் புத்தாடை அணிந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் கொண்டாடி வரும் நிலையில் அதற்கான பொருட்களை வாங்குவதற்கு தற்போது சிதம்பரம் நகரில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தீபாவளி பண்டிகை பொருட்கள் வாங்குவதற்காக குவிந்த வண்ணம் இருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது இரவு 9 மணியை கடந்த நிலையில் சுமார் நள்ளிரவு 12 மணி வரை இந்த கூட்டம் இருக்கும் என வர்த்தகர்கள் மற்றும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். எப்படி இருந்தாலும் இந்த தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் பாதுகாப்புடன், அதே போல வாகனங்கள் செல்லும் போது பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் போலீசார் தரப்பில் வைக்கப்படுகிறது. நன்றி கண்ணதாசன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.